தமிழ் நியூஸ் நேரல் கண்முழக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறைந்திருப்பவர் புரட்சி அண்ணா திமுகவினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு புகழேந்தி சார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், நீங்க அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு நீங்கள் மட்டுமல்லாது பலரும் அந்த முழக்கத்தோடு இருந்ததனுடைய எதிரொலியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியேற்றப்பட்டீர்கள். பலரும் அநீதி இழைக்கப்பட்டதாக சட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள். வெளியிலிருந்து தர்ம யுத்தங்களை நடத்தினார்கள். இப்படிப்பட்ட பல விஷயங்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்விக்கு பிறகு ஒரு ஃபேக்ஷன் இப்போ உண்டாயிருக்கு. இப்போ திரு எஸ்பி வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 எம்எல்ஏக்கள் நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு பக்கம் கலக குரல் எழுப்பியிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க இந்த தாவேக்கா அரசுக்கு எதிராக வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய தாய் கழகம்? அதாவது நீங்க முதல்ல என்ன பாராட்டி இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 7 வருடமாக நான் போராடுகிறேன். 7 வருடமாக ஒரே நபர். நினைவிலே நிறுத்தி கொள்ளுங்கள். பல எதிர்ப்புகளை உங்ககிட்டயே நிறைய தடவை பேசியிருக்கேன், எக்கச்சக்கமா பேசியிருக்கேன். பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு நபர் நான் மாத்திரமல்ல. வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடியேந்திய அத்துணை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் கால சூழ்நிலையில் பணம், அவர் இருந்த பதவி, அவரை சுற்றி இருந்தவர்கள் கொடுத்த ஆதரவு, இவர்களை எதிர்த்து வழக்கமன்றம் வரை போனோம். நான் போனேன். சூரியமூர்த்தி போன்றவர்கள் வந்தார்கள். என 2 வழக்குகள் கூட நிலுவையில் இருக்கிறது. டிசிஷன் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. ஆக இந்த மனிதர் இருந்தால் இந்த இயக்கம் விளங்காது, உருப்படாது. இதனுடைய வெற்றியை காண முடியாது. அந்த படிக்கட்டுகளில் ஏற முடியாது. ஆகவே பாதாளத்திற்கு தான் போக முடியும் என்பதை பல தடவை சொன்னவன் நான். இதனால் எடப்பாடியில என்ன தாக்க முயன்ற வழக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிறது. ஆளை வச்சு அடிச்சு எல்லாம் கிளட்டாவெல்லாம் பண்ணி பார்த்தார். அவர் ஒரு செடிசன் கேஸ் போட்டார் என் மேல. தேச துரோக வழக்கு இன்னும் ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்கிறது. இத்தனையும் எதிர்கொண்டு இந்த மனிதர் நல்லவர் அல்ல, மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர், தெரியாமல் இவர் கைக்கு அதிகாரம் வந்து விட்டது, நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருக்கும் என்கின்ற நிலை மாறும் என்றார் தலைவர். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்கின்ற நிலை மாறும் என்றெல்லாம் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டோம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு தலைவர் காலத்து பாடல்கள். ஆனால் முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் நீங்க நம்புறீங்கல்ல, எத்தனை பேர் தவழ்ந்து காலிலே விழுந்து பதவி அடைந்தார். அவரை முதலமைச்சர் ஆக்கியவருக்கு முதுகிலே குத்தினார். சசிகலாவிற்கு முதலமைச்சராக முன்மொழிந்தார். ஓபிஎஸ் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் ஒப்புக்கொண்டார், விட்டு கொடுத்தார். இப்படி என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஒரு தலைவர், 2 தலைவர் அல்ல. எனக்கு தெரிந்த அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்டத்தட்ட 60-70 பேர் வெளியிலே வந்திருக்கிறார்கள். இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, முடியவில்லை. இங்கு ஆட்சி மன்ற குழு எதுவும் கிடையாது. ஆணவ போக்கும், திமிரும், அதிகாரமும், சர்வாதிகாரமும், அவர் எடுக்கின்ற முடிவும் தான் நிலைப்பாடாக இருந்தது. இதைத்தான் எதிர்த்து போராடினோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராடி. ஆகவே தொண்டர்களில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் தலைவருடைய ஒரு பெரிய கொள்கையாக இருந்தது. அதை எதிர்த்தார் அவர். ஆகவே மாவட்ட செயலாளர் 10 பேர் முன்மொழிய வேண்டும், அதற்கு பின்னால் 10 பேர் வழிமொழிய வேண்டும், வசதி படைத்தவர்கள் தான் இங்கே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கியவர் பழனிசாமி அவர்கள். தலைவருடைய கொள்கையை, அந்த பைலாவை மாற்றினார். உங்களுக்கு தெரியும். பொதுச் செயலாளர் என்றுமே நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா என்று சொல்லி ஒப்புக்கொள்ள முடியாத நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னார். இது அத்தனைக்கும் ஒரு நாள் முடிவு வரும் என்று சொன்னவன் புகழேந்தி. தலைகீழாக மாறும், இவர் துரத்தி அடிக்கப்படுவார், புரட்சி ஏற்படும் என்பதை சொல்லி சொல்லி எனக்கும் அழுத்து போய்விட்டது. அது இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன விஷயத்துக்கு வந்துட்டேன். இப்போ சட்டமன்றத்தில் 30 இடங்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலும் இவருக்கு 17 எம்எல்ஏக்கள் ஆதரவும் இருப்பதை பார்க்கிறோம். இதைதான் நான் சொன்ன ஒரு காலத்துல மிஸ்டர் பொன்னையன்
மூத்த அமைச்சர் அதிமுகவுடைய அமைச்சர் சொன்னார், சி.வி. சண்முகம் கையில 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது பழனிசாமி கிட்ட. இவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஆகவே இதெல்லாம் உண்மையை ஒரு காலத்துல உளறிட்டார், எல்லாம் கொட்டிட்டார் பொன்னையன். இன்று நான் நினைத்து பார்க்கிறேன், எதையுமே மறக்காதவன். அதை நினைவிலே நிறுத்தி நான் பார்க்கிறேன் அப்துல் சார். இதுதான் இந்த தமிழுக்கு நான் சொல்லுவதெல்லாம், இனி அதிமுகவிற்கு விடுவு காலம் பிறந்து விட்டது. ஆகவே இனிமேல் இவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவார்கள். அந்த பொதுக்குழுவிலே இருந்து இதே எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்படுவார். யார் யாருக்கு மோசம் செய்தாரோ, சின்னம்மா என்கிற சசிகலாவால் வந்தவர் அவரை நீக்கினார். அதற்கு பின்னாலே ஓபிஎஸ்ஐ பாட்டிலால் அடித்து வெளியேற்றினார்கள். இன்றைய தினம் அங்கே சபாநாயகராக வீற்றிருக்கிறார் எனது அருமை அன்பு சகோதரர் ஜே.சி.டி. பிரபாகரன். அவரும் அன்றைய தினம் கோஷமிட்டு வெளியிலே வந்தவர். அந்த கூட்டத்தில் இருந்து வைத்திலிங்கம், அவர், மனோஜ் பாண்டியன் எல்லோரும் அந்த அளவிற்கு அசிங்கப்படுத்தப்பட்டு வெளியிலே அனுப்பப்பட்டவர் தான் இன்றைய சபாநாயகர். அவருக்கு கீழே உட்கார்கின்ற ஒரு நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டு விட்டது. பேரை கூட சொல்லல. நீங்க பாத்தீங்களா? பேர் சொல்லாம இன்னைக்கு பேசினாரு. சபாநாயகர் பேரு சொல்வது முறையில்லையா? சொன்னவெல்லாம் முட்டாளா? அப்போ ஜே.சி.டி. பிரபாகரன் சொன்னவனுக்கு எல்லாம் தலையில்லையா என்ன? சொல்ல விருப்பம் இல்லை. ஆகவே நாங்கள் எதிர்த்து நின்ற ஒரு நபர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது குறிக்கோள். இப்போது பொதுக்குழு கூடும், அங்கே வைத்து இவரை தூக்கி வெளியிலே எறிவார்கள். இந்த தலைமை கழகத்திலே உள்ளே நுழைய விட மாட்டார்கள். இதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. ஆகவே ஆணவம் வென்றதாக சரித்திரமே இல்லை. அதிலே தான் மாட்டிக்கொண்டார். இப்பொழுது வேறு வழி இல்லை. ஆனா என்னன்னா அதுல என்ன பொறுத்த வரைக்கும் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போயிடலாம். எப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லையோ 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி 2 நாடாளுமன்றம் அம்போடு போச்சு, 0-0ல 1 தான் வந்தது ஓபிஎஸ் சன்னு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அடுத்த தடவை 0 போயிடுச்சு. ஆட்சி அதிகாரம் இழந்தோம். 2வது முறையும் ஆட்சி அதிகாரம் இழக்கிறோம். 65+1 66 75 இருந்தது. இப்பொழுது மாறி 47, அப்புறம் ஒரு 5-8 இருக்கு. அப்பொழுது எவ்வளவு இந்த கட்சி கீழே போகும் என்பதை புகழேந்தி முன்னாலேயே சொன்னேன். காணாமல் போகும் என்று சொல்லி 100 இடங்களில் டெபாசிட் போய்விட்டது. அடித்து சொல்லியிருக்கிறேன் டெபாசிட் போகும் என்று சொல்லி. டெபாசிட் பல பேர் சிரித்தார்கள், ஏதோ சொல்றாருன்னு சொல்லி டெபாசிட் போய்விட்டது. அசிங்கமாகி விட்டது. அண்ணாமலை சொன்னது போல 7 இடங்களில் டெபாசிட் நாடாளுமன்றத்தில் போனது, 13 இடத்துக்கு பின்னால போச்சு. நீ ஒரு தற்குறி, ஒரு தலைமை இருக்க வரைக்கும் இந்த கட்சி உருப்படாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொன்னார். அவருக்கே ஆப்பிடிச்சது பிஜேபி. ஆப்பிடிச்சதால இப்ப பிஜேபி ஒழிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சீட்டு தான் பிஜேபி. இத்தனை பெருமையும் என்னை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று இருக்கின்ற விஜய் அவர்களை சாரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பணமே இல்லாமல் வாக்களித்து வெற்றி பெற முடியும், பணம் வாங்காமல் வாக்களிப்பார்கள் என்பதை நிரூபித்தவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு இளைஞர் எழுச்சியுடன் வெளியிலே வந்து இளைஞர்கள் பட்டாளம் அவரை ஆதரித்து ஒரு ஆரவாரத்திற்கு இடையிலே ஒரு பேரணிக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து பணமே கொடுக்காமல் வேட்பாளர்களுக்கு, அதற்கு வாக்குகளுக்கும் பணமே வாங்காமல் மக்களும் ஒப்புக்கொண்டு வாக்களித்த சமதர்ம சமுதாயத்தை ஏற்படுத்திய தலைவனாக நான் இன்றைய தினம் விஜய் அவர்களை பார்க்கிறேன். ஒரு பண்பான ஒரு செயலை நேற்றைய தினம் அவர் செய்திருக்கிறார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு சென்றார், அண்ணன் வைகோ இல்லத்திற்கு சென்றார். எதிரி கட்சியிலே என்டிஏவிலே இருந்து வந்தாலும் அவர் மரியாதை கொடுத்த அன்புமணி இல்லத்திற்கு சென்றார். இந்த இயக்கம் உருவான தந்தை பெரியார் அவர்கள் திடலுக்கு சென்று அண்ணன் வீரமணி ஆசிரியர் அவர்களை சந்தித்தார். அங்கே பெரியாருக்கு வணக்கம் செலுத்தினார். இந்த இயக்கம் திராவிட இயக்கம் ஒழிந்து விட்டது என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்த விஜய் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடியாக தலை காவேரியாக இருந்த தந்தை பெரியாரை தான் தனது படத்தின் பின்னாலே, தனது உருவத்தின் பின்னாலே நிறுத்தி ஒரு பெரிய போட்டோ, இதை இந்த திராவிட இயக்கங்கள் நாங்கள் கூட தெருவிலே ஓட்டு கேட்டு போனா இதை போட்டா ஓட்டு வருமோ என்று நினைத்ததுண்டு. அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. தந்தை பெரியாரின் படத்தை பின்னாலே வைத்து அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடி, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, பெருந்தலைவர் காமராஜரை போற்றி வணங்கி, அஞ்சலி அம்மாள் அவர்கள், மருது சகோதரர்கள் சகோதரிகள், இப்படி எண்ணற்ற தலைவர்களை முன்னிறுத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, அம்மா வளர்த்த இயக்கத்தை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்பதையெல்லாம் சொல்லிதான் திராவிட இயக்க தலைவர்களை மாத்திரமே ஒன்றி போய் எனது அரசியல் எதிரி
கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்லி அதில் இருந்து நழுவாமல் வழுவாமல் அப்படியே நின்று இன்றைய தினம் ஆட்சியை அமைத்தார், ஆட்சி முதலமைச்சரானார். நாளைய சார், தினம் இப்ப அவர் எந்த நம்பிக்கை ஒரு வாக்கெடுப்பில் பலனும் வெற்றி பெறுவார். எதிர்பார்க்காமல் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் என்று எஸ்பி வேலுமணி மற்றும் அவர்களுடைய சகாக்கள் தரப்பு வந்து சொல்லுது அப்படின்னா, இதுல வந்து பின்னணியில எதுவுமே பேசப்படலையா? அவர்களுக்கு அமைச்சருங்கிற ஒரு 6 அமைச்சரவையில இடம் தராங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள்லாம் சொல்லப்படுதே. அப்படி எதுவுமே இல்ல சுயநலமின்றி இது அவர்கள் இது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா அவர்கள்? இல்ல இதுல 2 விஷயத்தை நீங்க அருமையான கேள்வியை கேட்டீங்க. 2 விஷயத்தை பார்க்கணும். கட்சி உடைச்சு வெளியில வராங்க. அவங்க இத்தனை நாள் இருந்த இடம் என்டிஏ என்ற கூட்டணி. அந்த என்டிஏ என்ற கூட்டணியை சேர்க்க முடியாது என்பதுதான் தலைவர் விஜய் அவருடைய கொள்கை. அங்கிருந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். என்டிஏவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அவர்கள் இருந்து வந்த இடம் என்டிஏ கூட்டணி. அதை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் தேர்தலில் நின்றார்கள். ஆகவே அதை பார்ப்பார் விஜய் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஓபிஎஸ் உள்ளே சென்றார், மனோஜ் பாண்டியன் சென்றார், வைத்திலிங்கம் சென்றார், பலர் சென்றார்கள். ராஜினாமா கொடுத்து விட்டு இந்த கட்சியிலே போய் சேர்ந்தார்கள். அப்படி ஒரு கால் ராஜினாமா கொடுத்து விட்டு தேர்தலில் நின்று விஜய் கட்சியிலே வெற்றி பெற்று அவர்கள் வெற்றி வாக்கை சூடி வந்தால் அதை ஏற்றுக்கொண்டால் அது நன்றாக அமையும். என்டிஏவிலிருந்து நாங்கள் வெளியிலே வந்து விட்டோம் என்று ஒரு டீல் போட்டால் அதை ஏற்றுக்கொள்வாரா இன்றைய தமிழக முதல்வர் விஜய் என்பது எனக்கு தெரியாது. மிக ஷார்ப்பா துல்லியமாக போய்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் பார்த்து வைக்கிறார். ஆகவே வெளியிலே இருந்து ஆதரவு என்ற முழக்கத்தை அவர்கள் எடுத்து அதிமுகவை நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமியால் இந்த தோல்விகள் அடைந்து தலைவரும் அம்மாவும் புகழை கெடுத்து அவர்கள் படங்கள் இல்லாமல் சர்வாதிகார இருந்த எடப்பாடியை ஒழித்துவிட்டு அதிமுகவை காப்பாற்றுகின்ற நிலைக்கு போக வேண்டுமே தவிர இப்பொழுது விஜய்க்கு போதுமான ஆதரவு இருக்கிறது. தவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் வெற்றி பெறுவார். நிச்சயமாக நாளை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்று விடுவார்கள். மாற்ற முடியாது. அது போக போக அதிகமாகும். பாருங்களேன், எங்க அப்பா குதிரைக்குள்ள இருந்து காமராஜ் அவர்களை காமராஜ் அவர்களை இன்னைக்கு தினகரன் இப்பொழுது நீக்கி இருக்கிறார். நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த காமராஜ் கடிதத்துல பாருங்க, அந்த கடிதத்துல கொண்டு போய் எவ்வளவு பெரிய முட்டாள் தினகரன்றதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். கொண்டு போய் கவர்னர் இல்ல அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. அறிவாளின்னு தான் சொல்லணும். முட்டாள் தான் சொல்றோம். மாத்தி சொல்ல முடியாது என்னால. 6 அறிவு மனிதனுக்கு, மிருகத்துக்கு 5 அறிவுன்னு பிரிச்சிருக்கான். ஆனா கூட இருந்து காப்பாத்துனது நான் தானே, எனக்கு தானே தெரியும். இல்லைன்னா இன்னைக்கு அவர் இல்லவே இல்லை அரசியல்ல. ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, அந்த கடிதம் காண்பித்து கொடுத்து விட்டது. என்னுடைய கேண்டிடேட்டை காணோம், ஓடிட்டாரு, அவர் இல்ல, ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்த கடிதத்தில் என்ன இருந்தது தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நான் கடிதம் கொடுக்கிறேன் இருக்கு. அப்போ நீ இப்ப 47 இடத்துல இருக்க, திராவிட முன்னேற்ற கழகம் 69 இடத்துல இருக்கு, ஆட்சிக்கு வந்தவர் 108 இடத்திலே ஆதரவு கோரி நிற்கிறார். எப்படி நீங்க ஆட்சி அமைக்க முடியும்? அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆவதற்கு குறுக்கு வழியில வருவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் என்பதுதான் இந்த கூட்டணியில் இருந்த தலைவர் டிடிவி தினகரன் போய் கொடுத்த லெட்டர் மூலியமாக தெளிவாக தெரிகிறது. என்ன அயோக்கியத்தனம் பண்றீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்து 108 இடங்களை கொடுத்து அவர்தான் முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு என்று சொன்னால், பின்வழியாக வருவதற்கு எல்லா வேலையும் நடக்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்வார்களா? அந்த கடிதமே உன்னை யார் என்று காட்டி கொடுத்து விட்டது. அதுக்கு காமராஜ் ஒத்து போல. அப்படிதே அவர் முடிவு செய்து விட்டார். என்னிடம் பேசினார். நான் தான் அந்த ஆதாரத்தை வெளியிட்டேன். அவர் ஃபுல்லா நான் வெளியில கொண்டு வரல. நல்ல நண்பர், மிகவும் அருமையானவர். அவருடைய அன்பால் வெற்றி பெற்றாரே தவிர தினகரனால் 500 ஓட்டு அவருக்கு வந்திருக்காரு. இரட்டைகளையும் மற்றவையும் காப்பாற்றி இருக்கலாம், வேறு விஷயம். ஆனால் அதிமுக வாக்குகளாக இருக்கலாம். அவருடைய செல்வாக்கு வந்தார். இன்றைய தினம் அவரை கட்சியை விட்டு நீக்குவதன் மூலம் நன்றாகவே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. திரைமறைவிலே எப்படியாவது விஜய் வரக்கூடாது என்ற முயற்சியிலே இறங்கி தோற்று விட்டார்கள். அவ்வளவுதான், பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. இப்ப சட்ட ரீதியாக பல விஷயங்கள் பேசப்படுது. இப்ப 2/3 எம்எல்ஏஸ் வந்து தனியா போனாதான் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து அங்கீகரிக்கப்படும். இப்போ 47ல 2/3 32 மெம்பர்ஸ் வேணும். இங்கன்னா 30 மெம்பர்கள் தான் வந்து இருக்காங்க. இன்றைக்குள்ளேயே சபாநாயகர்கிட்ட அது ஒப்புதல் பெற வேண்டும். அப்ப அது குரூஷியலான பலர் கருத்து சபாநாயகர் எதுவுமே முடிவெடுக்க மாட்டார் என்று. சபாநாயகர் அருமையாக முடிவெடுத்தார்.
நான் இன்று பார்த்து கொண்டுதான் இருந்தார். எனது நண்பர், எனது அன்பு சகோதரர், உருவத்திலையும் ஒற்றுமையிலும் என்னை போலவே இருப்பவர். அருமையான முடிவெடுத்தார் இன்றைய தினம். என்ன வேலுமணி, நீங்க பேசணுமா, கை தூக்கி நீங்க பேசுங்கன்றார். இதே சட்டமன்றத்தில் நீங்கள் அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இதே சட்டமன்றத்தில் துணைத் தலைவர் என்ற பதவியை புடுங்கி 2வது இடத்திலே தூக்கி எறிந்த ஓபிஎஸ்ஐ, இல்லாத ஒன்றை கொடுக்க முடியாது என்று சொன்ன முன்னாள் சபாநாயகர் இல்லாத ஒன்றை கொடுத்தார், வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொல்லி அசிங்கப்படுத்திய அதே சட்டமன்றம், உதயகுமாரை துணைத் தலைவராக ஏற்றுக்கொண்ட அதே சட்டமன்றம், ஓபிஎஸ் எழுந்து பேசும் பொழுது பேசக்கூடாது என்று சொன்ன சட்டமன்றம், சட்டமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றது. இந்த நிலை இன்றைய தினம் எடப்பாடிக்கு வந்து விட்டது. வேலுமணி எழுந்து பேச சபாநாயகர் அனுமதித்து விட்டார். ஆகவே இங்கே பிளவுபட்ட அதிமுக என்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் போக போக வேடிக்கையை பாருங்கள். யார் யாருக்கு எதை எதை செய்தாரோ, முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும் என்றார். அதே அரங்கம் கூடும். அதே அரங்கத்தில் எடப்பாடிக்கு எதிராக 2 பேர் வருவாங்கன்றீங்களா? அந்த சி.வி. சண்முகம் 2 பேர் இல்ல சார், பூரா இன்னும் பூராவும் வந்துருவாங்க சார். தனி ஒரு மனிதனாகத்தான் நீங்கள் பழனிசாமியை பார்க்க முடியும். வேணா இந்த ஜால்ரா அடிக்கிறதுக்கு இந்த ஓஎஸ் மணிய இது போன்ற ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள், மிகவும் நல்லவர்கள் அவர். அந்த 4-5 பேரை வச்சுக்கிட்டு அவர் தினம் உட்கார்ந்து பேச முடியுமே தவிர இன்னும் 10 பேர் இங்கே வந்து விடுவார்கள். எனக்கு மாற்று கருத்தே இல்லை. தட் பெட்டர் தென் எடப்பாடி பழனிசாமி, மிஸ்டர் வேலுமணி. ஒரு அருமையான மனிதர் வேலுமணி. சோ அந்த மனிதருக்கு, வேலுமணிக்கு இருக்கின்ற அறிவு, ஆற்றல், எல்லோரையும் அணைத்து போகின்ற ஒரு நிலைப்பாடு, எல்லோரையும் கூடி பேச வைக்கின்ற ஒரு தகுதி படைத்த சி.வி. சண்முகம். எனக்கு அவருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதை பற்றி கவலை இல்லை. லீகல் வரைக்கும் போனோம். ஆனாலும் இன்றைய தினம் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு பாராட்டத்தக்க முடிவு. கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். தொடர் தோல்விகளை சந்தித்து இல்லாமல் போய்விட்டது இயக்கம். ஆகவே பணம் இனிமேல் பேச முடியாது. விஜய் அதை நிரூபித்து விட்டார்கள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த காலமாக மாறிவிட்டது இப்பொழுது. ஆகவே நல்ல திட்டங்கள் அம்மா மூலம் வரும். ஆகவே பணம் கொடுத்து வாக்கு வங்கி இல்லை என்பதை இனிமேல் எந்த கட்சியும் பணம் எடுத்து கொடுக்க மாட்டான். ஏன்னா பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி முடிவுக்கு வந்துருவா. மக்கள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். பணத்தை வாங்கினார்கள். டாடா சொன்னாங்க, டேய் கொள்ளையடிச்ச பணம் தான் மகனுங்களா கொடுங்கடான்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. விசிலுக்கு போனாங்க, ஓட்டு போட்டாங்க. யார் வேட்பாளர்னு தெரியாது. வீட்டிலிருந்து வெளியிலே வராமல் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ பேர் எனக்கு தெரியும். ஆகவே விஜயை பார்த்தார்கள், விசிலை பார்த்தார்கள், ஆட்சி அமைந்தது. மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தார்கள், முக்காடு போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எதிர்கட்சி நிலையானது. ஆகவே இனி அதை பேசி பயனில்லை. முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல அவரை விட வேண்டும், வழிவிடுங்கள், வாழ விடுங்கள். சிறிது காலம் அவர் ஆட்சியை பார்ப்போம், என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். இப்போ அருமையான ஒரு திட்டம். இப்போ அப்பட்டமான ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, அது மறுக்க முடியாது. இப்போ அடுத்த பொதுக்குழு கூட்டணும், டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அப்ப அடுத்த பொதுச் செயலாளராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இபிஎஸ் தொடர்வாரா? அப்படி எல்லா எம்எல்ஏக்களும் ஏகோபித்த ஒரு மனதோடு வந்து நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து வாக்களிப்பாங்களா? நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதை ஆதரித்து நிற்பதற்கு அதிமுகவிலிருந்து வந்தவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே யாரும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு போக மாட்டார்கள். அதனுடைய நல்ல இணக்கமும், அதனுடைய நட்பும், அதனுடைய பாசமும் நேற்றைய தினமே தெரிந்துவிட்டது. அவர் எல்லோரிடமும் சென்று வந்து கொண்டிருக்கின்றார், சுழண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கும் விசில் சத்தம் ஒலிக்கிறது. அவரை வரவேற்கும் பொழுது பாருங்கள், வைகோ வீட்டுல பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அவர் வரவேற்ற ரொம்ப ஆசையா எல்லாம் பண்றாரு. அந்த வீட்டிலே வேலை செய்பவர்கள் ஓடி வந்து கன்னத்தை பிடிச்சு இப்படி தட்டுறதும், உடனே கட்டி பிடிச்சுக்கிறதும், காலில் விடுறதும். ஆகவே அந்த ஏழைகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட அந்த ஏழைகள் இன்றைய தினம் விஜயை பார்க்கிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஆகவே பொதுக்குழு கூடும். பொதுக்குழுவிலே இருந்து துரோகம் செய்து இவரால் நீக்கப்பட்டவர்களை நினைத்து பார்க்கிறேன். இவர் நீக்கப்படுவார், தூக்கி எறியப்படுவார், இந்த பாட்டிலும் வீசப்படும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அப்படி நடந்து இவர் வெளியேற்றப்படுவார். அனாதையாக, அரசியல் அனாதையாக இவர் வெளியிலே வருவார். அந்நாள் பொன்னாளாக இருக்கும் அதிமுகவுக்கு. இனி அதிமுக எழுந்து நிற்கும். தொண்டர்கள் தயாராக இருங்க. கட்சியை பிரிந்தவர்களுக்கு வந்து இடம் இருக்குமா? அது என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கியதும் எடுக்கப்பட வேண்டிய முடிவு. அவர் நாற்காலியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பின்னர், இது வேலுமணியாக தலைவராக இருந்தாலும் சரி, சி.வி. சண்முகமும் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனிதர் அங்கே பொதுச்செயலர் என்ற பதவியை இனி அவர்கள் கொண்டாடக்கூடாது.
அது அம்மாவிற்கே உரியது. அதை அடைய ரொம்ப விபரீதமா போய் அந்த எனக்கு சொந்தம்னு சொன்னார். ஆகவே அந்த பதவிக்கு பதிலாக வேறு பதவியை முன்னிறுத்தி அந்த பதவியை கொண்டாட வேண்டும். அந்த நேரத்தில் யார் முதன்மையாக சீஃபாக வருகிறார்களோ அவர்கள்தான் அந்த அவர்கள் வந்த பின்னால் எங்களை அழைத்தால், பிரிந்திருக்கின்ற எங்களை எல்லாம் அழைத்தால், அப்பொழுது ஆலோசனை செய்து இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற முடிவில் கூட நான் இறங்க தயாராக இருக்கிறேன். நமக்கு கட்சியும் அம்மாவும் தலைவரும் தான் முக்கியம். இன்று சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் அழுகிறார். ஒருவர் பெரம்பலூரை சார்ந்தவர், எனது மகள் படத்தை எடுத்து வெளியே எரிய போகிறீர்களா, திமுக போறீர்கள் என்று கேட்டார். நான் கூட ஆதரவு கொடுத்தேன். அவ்வளவுதான். ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆதரவு கொடுத்தவரோட பாட்டு முடிஞ்சது. ஆகவே இப்படி இருக்கின்ற இயக்கம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அம்மா சொன்னது போல அவருக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் தழைத்தோங்கி நிற்க வேண்டும். அதற்கு அதிமுக தொண்டர்களும் தயாராகுங்கள். ஆகவே சி.வி. சண்முகமும் வேலுமணியும் அங்கே இருப்பவர்கள் எடுத்த முடிவுதான் சரியானது. ஒரு சதிகாரன் பின்னால் போவதற்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டாம். அந்த சதிகாரனால் சாதிக்கவே முடியாது. ஒரு துரோகியால் வரலாற்றை திருப்ப முடியாது என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு, அம்மாவையும் எம்ஜிஆரையும் மனதிலே வைத்துக் கொண்டு பீடு நடை போட வேண்டும். ஆகவே விஜய் தான் இவர்களை சேர்த்துக் கொள்வதா ஆதரவு பெறுவதா என்பதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும். இந்த நிலையிலே இருக்கிறது. நல்ல முடிவு. என்னுடைய 7 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நானும் என்னை சார்ந்தவர்களையும் பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நாற்காலியிலிருந்து இறக்கப்படும் என்று தமிழகத்திலே பெரிய விழாக்கோலமாக இருக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மீத நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த